எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம ராஜாவின் முத்துக்கள் யூடியூப் சேனலில் உளுந்தஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் டெய்லி சாப்பிட்ற இட்லி தோசை மூலமாக உளுந்தம்பருப்பு நம்ம சேர்த்துக்கிட்டே வர்றோம். ஆனால் நாம் இன்றைக்கி தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்தை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கருப்பு உளுந்தில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குதுங்க. இதில் நிறைய கால்சியம் இருக்கிறதுனால உங்கள் எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் கருப்பு உளுந்து நரம்புகளை நல்லா பலப்படுத்தும், இதயத்துக்கு நல்லது, செரிமானத்துக்கு உதவும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. எல்லாத்துக்கும் மேலே இந்த கருப்பு உளுந்தில் நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற சத்துக்களும் நிறைய இருக்குது. அதனால் நோய்களை எதிர்த்து போராடுற சக்தியை நம்ம உடம்புக்கு இந்த கருப்பு உளுந்து கொடுக்குது. இப்போது நம்ம உளுந்தஞ்சோறு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1.5 உலக்கு அரிசியும் 3/4 உலக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நாட்டு பூண்டு பற்கள் உரிச்சது எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கடைசியாக சேர்த்துக்கிறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். முதல்ல வானலியை அடுப்பில் வச்சு நல்லா சூடாகணுங்க. நல்லா சூடானதும் உளுத்தம்பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாமல் வெறும் வானலில் போட்டு வறுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ சோறு சமைக்க போகிற பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். 1.5 உலக்கு அரிசி 3/4 உலக்கு பருப்புக்கு 6 உலக்கு தண்ணி சரியான அளவுங்க. தண்ணி நல்லா காயட்டும். காய்ஞ்சதும் அரிசியும் உளுந்தையும் நல்லா சுத்தமாக அலசிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதா இருந்தால் 5 உலக்கு தண்ணி போதுங்க. இப்போ உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம். கூடவே சீரகம், வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரை உப்பு போட்டிங்கன்னா போதுங்க. இப்போ மூடி வச்சு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஃபுல் சிம்மில் வச்சு 5 நிமிஷம் விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த பக்குவத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதாங்க சரியான பக்குவம். ரொம்ப குழைவாகவும் இல்லாமல் உதிரியாகவும் இல்லாமல் நல்லா வந்திருக்குது பாருங்கள். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க.
மெதுவாக கிளறி விட்டுருங்க. இந்த பச்சை நல்லெண்ணெய் இந்த உளுந்தஞ்சோரோட வாசனையையும் ருசியையும் நல்லா அதிகப்படுத்தியே கொடுக்குங்க. இப்போ சுட சுட ஒரு வாழை இலையில் பரிமாறிக்கலாம். இந்த உளுந்தஞ்சோறு கூட எள்ளு துவையல் இல்லைன்னா மீன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த குறிப்பு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ராஜாவின் முத்துக்கள் யூடியூப் சேனலில் வர்ற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர்ற மாதிரி பார்த்து பயன்பெறுங்க. இன்னும் ஒரு பயனுள்ள பாரம்பரிய குறிப்போடு நாளை சந்திக்கலாங்க. நமது பாரம்பரியத்தை போற்றுவோம், ஆரோக்கியத்தை மீட்டெடுப்போம். நன்றி.